ஹலோ வணக்கம். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு டேஸ்டியான அடை உப்புமா. ஒரு தரம் டேஸ்ட் பண்ணா உங்க ஃபேவரைட் டிஷ் ஆயிடும். இதுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பங்கு எடுத்து ஒரு 4 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கலாங்க. இட்லி ரவையோட மிளகு ஜீரகத்தை 1 2 பொடி பண்ணி நல்ல புளிச்ச மோரில் நைட்டே ஊற வச்சுக்கலாம். இப்போ ஊற வச்ச பருப்போட மிளகா, உப்பு, பெருங்காயம் இது மூணையும் சேர்த்து நல்லா 1 2 ரவை பதத்துக்கு தான் அரைக்கணும். இதை நம்ம ஏற்கனவே ஊற வச்ச இட்லி ரவை மாவில் நம்ம இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ உப்புமாவுக்கு நம்ம தாளிக்கிற மாதிரியே கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் தாளிப்பு நிறைய இருக்கணுங்க. நான் இஞ்சி சேர்த்துக்கல. அதே மாதிரி மிளகா வத்தல் சேர்த்துருக்கேன். எனக்கு அந்த வாசனை ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நீங்கள் பச்சை மிளகா வேணாலும் சேர்த்திக்கோங்க. இதில் மறுபடியும் நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகமும் போட்டுக்கலாங்க. முக்கியமாக இந்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிடும்போது நல்லா நடுவில் கடிப்படும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. இப்போ இந்த தாளிப்பு எல்லாத்தையும் அப்படியே நம்ம இந்த அடை மாவில் கொட்டிக்கலாங்க. நான் 1 கப்பு அரிசி ரவை எடுத்திருக்கேங்க. அதுக்கு 1 கப்பு ஃபுல்லாக 4 பருப்பும் கலந்தது ஊற வச்சேன் நான். அப்போ 1:1 நம்ம அரிசி பருப்பு ரேஷியோ. இதில் தாளிப்புக்கும் நம்ம நிறையா பருப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இது ரொம்ப ஹெல்தியான, ப்ரோட்டீன் நிறைஞ்ச சுவையான ஒரு அடை உப்புமாங்க. இதுக்கு மேலே நல்ல ஒரு அரை மூடி துருவின தேங்காவையும் நம்ம சேர்த்த போகிறோம். பாருங்கள், இப்போ எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இதில் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. பெருங்காய வாசனை ரொம்ப வேணுங்கிறவங்க இன்னும் கூட கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மோருக்கும் அதுக்கும் அவ்வளோ சூப்பரான உப்புமாவோட வாசனை அவ்வளோ சூப்பராக வரும். இதில் நாம் அடை தட்டுறதுக்கு முன்னாடி ஒரு அரை டீஸ்பூன் ஈனோ சால்ட்டு கலந்துக்கலாங்க. இதனால என்ன ஆகும்னா இன்னும் சாஃப்டாக வரும். அப்படியே கேக் மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இதுக்கு நல்ல கனமான கடாய் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நான் இரும்பு கடாய் யூஸ் பண்ணுறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், கோகோனட் ஆயில் தான் நான் விட்டுருக்கேன். நல்ல 2 கரண்டி மாவு இதில் நல்லா அள்ளி விடுங்க. விட்டு அதை சுத்தீவிர கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மூடி வச்சிடலாங்க. இது வேகிறதுக்கு நல்ல ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஒரு சைடு வேகிறதுக்கே ஒரு 5 மினிட்ஸ் ஆகுங்க. 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் திறந்து பார்க்கும்போது அந்த அடை அடியில் நல்லா ஃபார்ம் ஆகிருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். மேலே மட்டும் உங்களுக்கு அந்த மாவு ஆடுங்க. அது மாதிரி ஊத்துற பதமாக இருக்கும் அது. இப்போ நீங்கள் அதை திருப்பி போடும்போது இப்போ பாருங்கள், மாவு கொட்டுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் திருப்பி போட்டால் தான் இன்னொரு சைடு சூப்பராக வேகுங்க. நடுவில் இருக்கிற மாவெல்லாம் அப்படியே உப்புமா மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு வேகும். நல்ல லோ ஃப்ளேமில் வேக வைங்க இதை. இந்த அடை உப்புமா நீங்கள் சாப்பிடணுன்னா அதுக்கு ரொம்ப பொறுமை வேணுங்க. ஆனால் ரிசல்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் மறுபடியும் இன்னொரு தரம் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்லான்னு தோணும். ஒரே ஒரு அடை சாப்பிட்றதுக்கே நமக்கு வயிற்றில் இடம் பத்தாதுங்க. 2 நல்ல முருகலான அடையும் உப்புமாவும் சாப்பிட்ட மாதிரின்னு வச்சுக்கோங்க. இந்த அடை நமக்கு நல்லா ஜீரணம் ஆகணுன்னா இது கூடவே கொஞ்சம் சாலடும் எடுத்துக்கலாங்க. காய்கறி இருந்தால் தான் இது ஜீரணம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால நான் வெள்ளரிக்காய், ப்ராக்கலி வேக வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலையில் பண்ண சுண்டலும் இருந்தது, அதையும் எடுத்துக்கிட்டேன். இதை நீங்கள் 2 in 1 அடை உப்புமான்னு சொல்லலாம். இன்னும் 3 in 1 வடையும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. அந்த டேஸ்ட்டும் வரும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.